ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு நியூ அரைவல்ஸ் வந்திருக்குங்க. 3 விதமான சிலைகள் எடுத்துட்டு வந்திருக்கோம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா பாலாம்பிகையின் திருவுருவ சிலை. சித்தர்களின் முக்கியமான தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாம்பிகை. நீங்க பாத்தீங்கன்னா ஞானத்தாரகை அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. ஸோ சகல விதமான சித்திகளும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு நமக்கு அருள் புரியக்கூடிய முக்கியமான ஒரு தாய். ஸோ இந்த அம்பிகையோட பேர் தான் பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க. அதாவது திரிபுர சுந்தரியின் குழந்தை உருவம் தான் பாலாம்பிகை. ஸோ ரொம்ப ரொம்ப அழகிய ஒரு திருவுருவம். நீங்க பாத்தீங்கன்னா தாமரை மலரில் அமர்ந்த கோலத்தில் ரொம்ப சிறப்பாக 4 திருக்கரங்களோடு காட்சி அளிக்கிறார். ஸோ இந்த சிலையோட ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4 inches வருங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர். இந்த லக்ஷ்மி குபேரர் சிலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா ஒரு 2 inches ஹைட்ல தான் இருக்கும். அதோட ஒர்க் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த சிலை நம்ம பூஜை அறையில மட்டும் இல்ல, ஒரு கார் டேஷ்போர்ட்ல வைக்கணும்னா கூட நீங்க தாராளமா வைக்கலாம். ஆபீஸ்ல கூட நீங்க அழகா வைக்கலாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கணேஷா செட். இந்த சிலை நீங்க பாத்தீங்கன்னா இரண்டுமே ஒரு செட்ல உங்களுக்கு வரும். ஸோ ஒரு மகாலட்சுமி தாயார் சிலையும் விநாயகர் சிலையும் உங்களுக்கு ஒரு பேரா வரும். இது இதோட ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3 inches ஹைட்ல வரும். இரண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது நீங்க மற்றவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாம், அல்லது பூஜை அறையில வைக்கலாம், உங்களோட வியாபார தலங்கள்ல வைக்கலாம். எல்லாவற்றிற்கும் மங்கள தாரகர்கள்னு செஞ்சீங்கன்னா இந்த விநாயகரும் மகாலட்சுமியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிலைகள் எல்லாமே இப்ப நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்குங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.